உங்களுடைய கஷ்டம், உங்களுடைய சூழல்கள் எல்லாமே இருந்தாலும், நீங்க யாருங்கிற அந்த உன்னதமான செயல எப்படியாவது அறியறதுக்கு அந்த கஷ்டத்தோட கஷ்டமா நீங்க போராடணுங்கிறத தான் நான் சொல்லி தர்றது. இப்ப என்னன்னா, நம்ம நம்மளுடைய கஷ்டத்த இருக்கோம். அந்த கஷ்டத்தோட கஷ்டமா நம்ம எப்படி குழந்தைகளையோ, வீட்டையோ எப்படி பராமரிச்சு பார்த்துக்கிறோமோ, போராடுறோமோ, எல்லா சூழல்லையும் நீங்க நெனச்சு பாருங்க. இப்ப நான் என்ன பார்த்தாலும் பார்க்கலனாலும் நீங்க உங்க குடும்பத்துக்காக ஏதோ ஒரு இடத்துக்குள்ள ஒரு சைக்கிள் எடுத்துட்டு போயாச்சும் போராடிட்டு இருப்பீங்க. ஒரு சாதாரண மண்வெட்டி எடுத்துட்டு போயாச்சும் ஊர்ல போய் 150 ரூபாய்க்கு 200 ரூபாய்க்கு ஒரு வேலைக்கு போய் கூட உங்க குடும்பத்தை காப்பாற்ற பார்ப்பீங்க. உங்களுக்கு முடியலைன்னா உங்க மனைவி போய் ஏதோ ஒரு வேலைக்கு போய் அவங்க ஒன்று பண்ணுவாங்க. அதே மாதிரி நீ எந்த வேலைக்கு வேணாலும் போ, ஆனால் இந்த தன்னை உணர்ற முயற்சியில விட்டுறாத. அது உன்னுடைய வறுமை எப்படி எரிஞ்சுக்கிட்டு இருக்கோ, எப்படி அக்னியா உனக்கு கொடுமையும் வறுமையும் எரிஞ்சுக்கிட்டு இருக்கோ, அந்த மாதிரி உனக்குள்ள அது எரியணும். அந்த ஸ்பார்க் இருந்துகிட்டே இருக்கணும். அதை சந்தோஷம் இருந்தால் தான் நான் பண்ணுவேன். என் வீடு பத்தி எரியுது, எப்படி கடவுளை நினை குருவை நினைன்னா, வீடு பத்தி எரியும் போதும் நீயும் உள்ளுக்குள்ள தியானமா பத்தி எரியணும். இதான் வெளியில விஷயம். கண்ணகி பத்தினி என்பது நகரம் பத்தி எரியறது இல்ல, அவளே பத்தி எரிந்தாள், அதுதான் பத்தினி. அப்ப என்ன பண்ணணும்? வறுமை இருக்குங்கிறதுக்காக ஒரு சாதகன் தியானம் பண்ணாம விட முடியுமா? சொல்லுங்க. வீட்டுல ஒரே ப்ராப்ளம், பொண்டாட்டி சரியில்லை, புள்ள சரியில்லைங்கிறதுக்காக ஒரு சாதகன் தியானம் பண்ணாம விட முடியுமா? அப்போ ஒரு சாதகனுக்கு என்னன்னா, சாதகமாக எதுவும் வராது. வராத போதுல தியானம் பண்ணாதான் வராத இறைவனை பார்க்க முடியும். பார்க்காத இறையையோ, பார்க்காத இறை சக்தியையோ அப்பதான் அனுபவிக்க முடியும். அப்ப இறைவன் நமக்கு சாதகமா ஒண்ணு பண்ணி கொடுத்தாதான் தியானம் பண்ணணும், குருவை நோக்கணுங்கிறதெல்லாம் அது நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாதது. அது மாயையில் போய் முடிந்து விடும். அது மாயைக்கான ஒரு செயலாக போயிடும். அப்போ ஒரு நாள் உன்னுடைய எல்லா சூழல்லையும் யாருமே இல்லாம நீ போராடுற. இப்ப உங்க குடும்பத்தை நான் காப்பாத்தல, எவனும் காப்பாத்தல, நீங்களும் உங்க மனைவியும் தான் காப்பாத்துறீங்க. அப்ப அதே மாதிரி உங்க குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு உங்களையும் உங்க பிள்ளையும் காப்பாத்த போராடுறீங்கல்ல, அந்த மாதிரி ஒரு தியானத்தையும் உள்ளுக்குள்ள வச்சுட்டு போராடு, விட்டுறாத. அப்படிங்கறதுதான் என்னுடைய செயல். அதுக்காக நீ குடும்பத்தை விட்டுட்டு என் கூடயே இருந்து இதை சாதிக்கணுங்கிறதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. புரியுதா?